ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் ஒரு 25 சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உன்னிடம் நான் பிறகு சொல்கிறேன். உன்னிடம் நான் பிறகு சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நான் அவங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் டெல் யூ லேட்டர். ஐ வில் டெல் யூ லேட்டர். நான் உன்னிடம் பிறகு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? எதுவும் இல்லை. there is nothing. there is nothing. எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம கேட்போம் இல்லையா? இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? நான் செய்யணுமா? அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் there anything I should do? இஸ் there anything I should do? நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? நெக்ஸ்ட் ஒன், எனக்காக ஏதாவது இருக்கிறதா? எனக்காக ஏதாவது இருக்கிறதா? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஸ் there anything for me? இஸ் there anything for me? எனக்காக ஏதாவது இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், விரைவில் குணமடையுங்கள். விரைவில் குணமடையுங்கள். நம்ம உடம்பு சரியில்லாதவங்க யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சீக்கிரமாக குணமாயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விரைவில் குணமடையுங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கெட் வெல் சூன். கெட் வெல் சூன். விரைவில் குணமடையுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் சீக்கிரம் போகணும். நான் சீக்கிரம் போகணும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ சூன். ஐ வாண்ட் டு கோ சூன். நான் சீக்கிரம் போகணும். நெக்ஸ்ட் ஒன், நான் முன்னோக்கி செல்ல விரும்புகிறேன். நான் முன்னோக்கி செல்ல விரும்புகிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ ஃபார்வர்ட். ஐ வாண்ட் டு கோ ஃபார்வர்ட். நான் முன்னோக்கி செல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டு யூ வாண்ட் எனி ஹெல்ப்? டு யூ வாண்ட் எனி ஹெல்ப்? உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்கு உதவ முடியுமா? நான் உங்களுக்கு உதவ முடியுமா? கேன் ஐ ஹெல்ப் யூ? கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு உதவ முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், வரிசையில் நிற்கவும். வரிசையில் நிற்கவும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் த கியூ. ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் த கியூ. தயவு செய்து வரிசையில் நிற்கவும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் முறைக்காக காத்திருக்கவும். உங்கள் முறைக்காக காத்திருக்கவும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் யுவர் டர்ன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் யுவர் டர்ன். உங்கள் முறைக்காக காத்திருக்கவும். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து என்னை தள்ளாதே. தயவு செய்து என்னை தள்ளாதே. ப்ளீஸ் டோன்ட் புஷ் மீ. ப்ளீஸ் டோன்ட் புஷ் மீ. தயவு செய்து என்னை தள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா நம்ம மற்றவங்கக்கிட்ட கேட்போம் இல்லையா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்ம கேட்போம் இல்லையா, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம், எனக்கு உன்னால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, குட் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து சத்தமாக பேச முடியுமா? தயவு செய்து சத்தமாக பேச முடியுமா? நம்ம யார்கிட்டயாவது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சரியாக கேட்கல அப்படின்னா நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா, எனக்கு சரியாக கேட்கல, நீங்கள் எனக்கு கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, குட் யூ டாக் லவுடர் ப்ளீஸ்? குட் யூ டாக் லவுடர் ப்ளீஸ்? தயவு செய்து சத்தமாக பேச முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். இஃப் யூ டோன்ட் மைண்ட். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால்.
நெக்ஸ்ட் ஒன், என்னால் நன்றாக கேட்க முடியவில்லை. என்னால் நன்றாக கேட்க முடியவில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ காண்ட் ஹியர் யூ வெல். ஐ காண்ட் ஹியர் யூ வெல். என்னால் நன்றாக கேட்க முடியவில்லை. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து மீண்டும் சொல்ல முடியுமா. தயவு செய்து மீண்டும் சொல்ல முடியுமா. நம்மக்கிட்ட யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நமக்கு அது சரியாக கேட்கலன்னா நம்ம கேட்போம், எனக்கு இன்னொரு தடவை நீங்கள் சொல்ல முடியுமா, தயவு செய்து மீண்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்னா, would you please repeat, would you please repeat, தயவு செய்து மீண்டும் சொல்ல முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து என்னை மீண்டும் அழைக்கவும். தயவு செய்து என்னை மீண்டும் அழைக்கவும். இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ப்ளீஸ் கால் மீ பேக். ப்ளீஸ் கால் மீ பேக். தயவு செய்து என்னை மீண்டும் அழைக்கவும். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து ஒரு நிமிடம். நம்ம யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். தயவு செய்து ஒரு நிமிடம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, 1 minute ப்ளீஸ். 1 minute ப்ளீஸ். தயவு செய்து ஒரு நிமிடம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நொடி. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஒரு நொடி. ஜஸ்ட் அ செகண்ட். ஜஸ்ட் அ செகண்ட். ஒரு நொடி. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். கிளாஸ்லலாம் அதிகமாக பிள்ளைங்க பேசிகிட்டே இருந்தாங்கன்னா டீச்சர் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத எல்லோரும் கேளுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் லிசன் டு மீ. ப்ளீஸ் லிசன் டு மீ. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நிமிடம் உங்களிடம் நான் பேச முடியுமா. ஒரு நிமிடம் நான் உங்களிடம் பேச முடியுமா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, could I speak to you for a minute please. could I speak to you அப்படின்னா நான் உன்னிடம் பேச முடியுமா. ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு for a minute. நம்ம பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா நம்ம ப்ளீஸ் சேர்த்து நம்ம கேட்கணும். would I speak to you for a minute please. நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாமா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாமா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் ஐ டெல் யூ சம்திங். கேன் ஐ டெல் யூ சம்திங். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாமா. நெக்ஸ்ட் ஒன், நான் இப்பொழுது பேசலாமா. நான் இப்பொழுது பேசலாமா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ ஸ்பீக் நவ். கேன் ஐ ஸ்பீக் நவ். நவ் அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நான் இப்பொழுது பேசலாமா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா கேன் ஐ ஸ்பீக் நவ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னிடம் பிறகு பேசலாமா. நான் உன்னிடம் பிறகு பேசலாமா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ ஸ்பீக் டு யூ லேட்டர். கேன் ஐ ஸ்பீக் டு யூ லேட்டர். நான் உன்னிடம் பிறகு பேசலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்ஸுமே கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் டெய்லி பேசும்போது இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.